உங்க விருப்ப செய்திக்கான பகுதி, உங்களுடைய செய்தி. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏட்டில் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த போபால் விஷவாயு 1984 அந்த கொடூரமான நிகழ்வு, அது எவ்வளவு பேர் செத்தாங்க என்பதில் இன்னும் கணக்கே இல்லை. கிட்டத்தட்ட 4000 அரசு சொன்னது 4000, ஆனால் 15,000 பேர் வரைக்கும் செத்திருக்கலாம், இன்னும் பல்லாயிரம் பேர் அதனால பாதிப்புக்கு ஆளாகி இருக்கலாம் என்று வந்துச்சு. அந்த கொடுமை, அதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டிய யூனியன் கார்பைட் நிறுவனம், அதனுடைய நிர்வாகி ஆண்டர்சன், அவர் போன மாசமே இறந்துட்டாராம். அந்த செய்தியே மிகவும் வினோதமா இருக்கு. அது இப்பதான் அங்க அமெரிக்கால ஒரு சிறு பத்திரிகையில வெளிவந்து பிறகு பெரிய பத்திரிகையெல்லாம் வந்திருக்கு. 30 ஆண்டு காலமாக அமெரிக்காவிலே அவர் தலைமறைவா இருந்திருக்கார். அவர் இங்க வந்து மீண்டும் அமைதியா கூலா அமெரிக்காவுக்கு தப்பி போக முடிஞ்சது. நம்முடைய ஆட்சியாளர்களே அவரை வந்து பிளேன்ல ஏற்றி அனுப்பினதாகலாம் அன்றைக்கு செய்தி வந்துச்சு. ஆனா என்ன நம்பிக்கை தரப்பட்டதுன்னா, அவர் அமெரிக்கா போனாலும் அங்கே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிற செய்தி உள்ளிட்ட கொடுத்து அவருடைய மறைவு செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கு. இப்ப நாம என்ன இந்த வேளையில சொல்ல விரும்புகிறோம் என்றால், ஒரு தொழில் வளர்ச்சி என்பது நமது நாட்டுக்கு தேவை. பெரிய அளவுக்கு தொழில் முதலீடும் தேவை. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட தேவைப்படும், நான் அதெல்லாம் மறுக்கல. ஆனால் நம்முடைய உயிரோடு விளையாட, சாதாரண மக்களுடைய உயிரோடு விளையாட இந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை அனுமதிக்க கூடாது. போபால் போன்ற மக்கள் தொகை நெருக்கமான ஒரு நகரத்துக்குள்ள கொண்டாந்து எப்படி இந்த யூனியன் கார்பைட் நிறுவனம் தன்னுடைய இந்த விஷவாயு உள்ளடக்கிய ஒரு ஆலையை நிறுவ முடிந்தது என்கிற மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு வரை சூழலியல்வாதிகளாலும் மனிதநேயவாதிகளாலும் எழுப்பப்படுகிறது. இத்தகைய கொடூரம் இனிமேல் நடந்துவிடக்கூடாது, ஒன்று போதும் இந்தியாவுக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய விருப்ப செய்தி. அது என்னுடைய விருப்ப செய்தி. ரொம்ப ஹீட்டட் பொலிட்டிக்கல் டிஸ்கஷனுக்கு மத்தியில ரொம்ப மலர் குத்து கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் உத்தரவு போட்டிருக்காரு. அதாவது ஒரு வருடத்துல கணக்கெடுக்கும் போது நிறைய பணம் வீணடிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மலர் கொத்து கொடுப்பது, மினிஸ்டர்ஸ்க்கு அதிகாரிகள் கொடுப்பது, அது எல்லாத்தையும் இனிமேல் நிறுத்துங்க. ரொம்ப அடையாளமா ஒரே ஒரு மலரை மட்டும் கொடுங்க போதும். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் செய்ய துவங்கியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மரக்கன்றுகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இனிமேல் எந்த விருந்தினர்கள் என்னை பார்க்க வந்தாலும் நான் மலர் கொத்துக்கு பதிலாக மரக்கன்றுகளை கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சர் அப்படிங்கிற முறையில் அந்த முடிவு எடுத்திருந்தாலும் கூட, இது அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே நாட்டின் மக்கள் நம்முடைய சுற்றுப்புற சூழல் மற்றும் அந்த மரம் வளர்ப்பில் வந்து அவர்களுக்கு ஈடுபடக்கூடிய தன்மையை இது ஊக்குவிக்கும். அதனால இதை நாமளும் பின்பற்றணும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள தோணுது. கண்டிப்பா இடைவேளைக்கு பிறகு நம்ம வேறு தலை பற்றி பேசுவோம்.